Men's hostel at Ambattur, starting from 3,500 with food. Contact 760-4848-995. பெண் எஸ்பி தந்த பாலியல் தொந்தரவு புகார் அடிப்படையில் சிபிசிஐடி பதிவு செய்துள்ள எஃப்ஐஆர் விவரம். கடந்த மாதம் 21ஆம் தேதி அன்று 9 மணியளவில் மதிப்புக்குரிய முதல்வரின் கரூர் வருகைக்காக பந்தோபஸ்த் பணிக்காக சென்றிருந்தேன். நான் லைட் ஹவுஸ் முனையில் இருந்தேன். அங்கே முதல்வரின் கான்வாய் சரியாக 5:30 மணிக்கு வந்தடைந்தது. முதல்வரின் உரை நிகழ்ந்து கொண்டிருந்த போது சிறப்பு டிஜிபி என்னிடம், இந்த நிகழ்வுக்கு பின் அடுத்த கூட்டம் நிகழும் இடத்துக்கு நானும் அவருடன் வரவேண்டியிருக்கும், அதன் பின் அவர் என்னை பெரம்பலூரில் விட்டு மறுநாள் அடுத்த கூட்டம் நடக்கும் உளுந்தூர்பேட்டைக்கு செல்வேன் என கூறியிருந்தார். லைட் ஹவுஸ் முனையில் கூட்டம் முடிந்ததும் தோராயமாக 6:30 மணி அளவில் திருச்சி ரேஞ்ச் டிஐஜி திருமதி அன்னி விஜயாவுக்கு தகவல் தெரிவித்துவிட்டு தன் வண்டியில் சென்ற சிறப்பு டிஜிபியை தொடர்ந்து சென்றேன். நாங்கள் அடுத்த கூட்டம் நிகழும் இடமான தண்ணீர் பந்தல் பாளையத்தின் விவசாய மாநாடு நடக்கும் இடத்துக்கு சென்று முதல்வரின் கான்வாய்க்காக காத்திருந்தோம். முதல்வரின் கூட்டம் தொடங்கிய 10 நிமிடத்திற்கு பின் சரியாக 7:20 மணிக்கு நானும் டிஜிபியும் அங்கிருந்து கிளம்பிவிட்டோம். நான் எனது PSO சுந்தரசேகரை அழைத்து எனது வாகனம் சிறப்பு டிஜிபியின் வாகனத்தை தொடரும்படி கேட்டுக்கொண்டேன். உத்தரவை தவறாக புரிந்து கொண்டார். அவர் நாமக்கல் நோக்கி போய்விட்டார். நாங்கள் நாமக்கல்லின் பரமத்தி வேலூர் கூட்டம் நடக்கும் இடத்தை அடைந்திருந்தோம். அங்கே சேலம் பகுதியின் டிஐஜி திரு பிரதாப் குமார், நாமக்கல் எஸ்பி திரு சக்தி கணேசன் ஆகியோர் இருந்தனர். சிறப்பு டிஜிபி காரில் இருந்தபடியே இரு அதிகாரிகளிடமும் பேசிவிட்டு உளுந்தூர்பேட்டையை நோக்கி 7:40 மணிக்கு கிளம்பினோம். வழியில் சிறப்பு டிஜிபி எனக்கு காரில் வைத்திருந்த ஸ்நாக்ஸ் தந்ததோடு ஹெட் ரெஸ்டுக்கான தலையணையையும் தந்தார். பின் என்னை ஒரு பாடல் பாடச் சொன்னார். நான் தயங்கிய போதும் விடாது வலியுறுத்தினார். நான் ஒரு பாடல் பாடினேன். அப்போது அவர் தனது வலக்கரத்தை நீட்டி எனது கையை நீட்டச் சொன்னார். எனது பாடலை பாராட்ட விரும்புகிறார் என எண்ணி என் வலக்கையை நீட்ட அவர் அதை பிடித்த விதம் வித்தியாசமாகவும் விரும்பத்தக்காத வகையிலும் இருந்தது. அத்தோடு அவர் எனது இன்னொரு கையையும் நீட்டச் சொன்னார். நான் இடது கையை நீட்ட அவர் அதை பற்றி கொண்டு அவரது வலது கையை அதன் மீது வைத்தார். சில நிமிடங்களுக்கு பின் அவர் தனது விரல்களை என் விரல்களோடு கோர்த்து கண்களை மூடியபடி பாட ஆரம்பித்தார். இது 20 நிமிடங்களுக்கு நீடித்தது. அதன் பின் என்னிடம் எனக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டார். அதே சமயம் ஓட்டுநரை ரியர் வியூ மிரரை மேல் நோக்கி உயர்த்துமாறு சொன்னார். கொஞ்ச நேரத்திற்கு பின் என் கையை உயர்த்தி அதன் பின்புறத்தில் முத்தமிட்டார். அப்போது நான் என் கையை விலக்கிக் கொண்டு எனது விருப்பமின்மையை குறிப்பிட்டேன். அவர் புன்னகைத்தபடி என் கைகளை விட்டார். சில நிமிடங்களுக்கு பின் அவர் திரும்பவும் தன் கைகளை நீட்டி எனது கைகளை நீட்டும்படி கேட்க அதில் எனக்கு விருப்பமில்லை, அது சரியானதும் இல்லை என்று குறிப்பிட்டேன். அதற்கு அவர் சும்மா 5 நிமிடம் மட்டும் என்றபடி என் கைகளை எடுத்து கொண்டார். இந்நிலையில் டென்ஷன் மற்றும் கவலையால் என் உள்ளங்கையில் வேர்வை உருவாக அதை கவனித்து வேர்வையை துடைக்க தனது டவலை கொடுத்தார். அவர் பல்வேறு விஷயங்களை பற்றி பேச நான் உண்மையிலேயே அசௌகரியமாகி அவர் சொல்வது அனைத்துக்கும் ஆம் இல்லை என மட்டும் பதில் சொல்லத் தொடங்கினேன். அவர் முந்தைய பெரம்பலூர் வருகையின் போது எடுத்த எனது புகைப்படம் ஒன்றை காட்டி அதை அவரது மொபைலில் ஃபேவரட் புகைப்படங்களில் சேமித்து எளிதாக பார்க்கும்படி வைத்திருப்பதாக சொன்னார். மேலும் இந்த பயணம் அவரது மறக்க முடியாத பயணங்களில் ஒன்று எனவும் சிறப்பான கம்பெனி தந்ததற்கு நன்றி எனவும் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். தானாக பேசிக் கொண்டிருப்பதாகவும் என்னை பேசும்படி வலியுறுத்தினார். நான் வழக்கமான போலீஸ் விஷயங்கள் மற்றும் அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் ஜல்லிக்கட்டு, மதுவுக்கு அடிமையான போலீஸ் அதிகாரிகளுக்கான புத்துணர்வு முகாம் ஆகியவற்றை மட்டும் பேசிக் கொண்டிருந்தேன். உளுந்தூர்பேட்டையை நெருங்கையில் அவர் தனது கையை நீட்டி எனது கையை தரும்படி கேட்டார். திரும்பவும் நான் மறுக்க அவர் என் கையை தன் கையில் மறுபடியும் எடுத்துக்கொண்டார். உளுந்தூர்பேட்டையில் கள்ளக்குறிச்சி எஸ்பி ஜியா உல் ஹக் நின்று கொண்டிருக்க எனது கையை விட்டுவிட்டார். எனது வண்டி அவ்வளவு நேரமும் அந்த இடத்தை வந்தடையவில்லை. நான் அங்கிருந்த அதிகாரிகளுக்கு வணக்கம் வைத்துவிட்டு சிறப்பு டிஜிபி தனது காரை எடுத்துக்கொண்டு போகச் சொல்லியும் அதனை தவிர்த்துவிட்டு கள்ளக்குறிச்சி எஸ்பி காரில் ஏறிக்கொண்டேன். பின் அந்த இடத்தை விட்டு விலகி ஈகோட்டையில் எனது வாகனத்தில் ஏறிக்கொண்டேன். மறுநாள் காலை 22ஆம் தேதி மேற்சொன்ன புகாரின் வரைவை எழுதி கொண்டு எனது ஐஜியான மத்திய மண்டல அதிகாரி ஜெயராமிடம் இந்த பிரச்சனை குறித்து டிஜிபியிடம் புகார் தர சென்னை சென்று கொண்டிருக்கிறேன் என தகவல் தெரிவித்து விட்டு வந்தேன். நான் 11 மணியளவில் கிளம்ப வழியில் சிறப்பு டிஜிபி தொடர்ந்து என்னை அழைத்து கொண்டே இருந்தார். நான் அழைப்பை எடுக்காததால் வாட்ஸ்அப்பில் தயவு செய்து போன் செய் என தகவல் கொடுத்திருந்தார். இதற்கிடையில் திருப்பூர் எஸ்பி திஷா மிட்டல், கள்ளக்குறிச்சி எஸ்பி ஜியா உல் ஹக், கடலூர் எஸ்பி ஸ்ரீ அபினவ் ஆகியோரிடம் எனக்கு தொந்தரவு அளித்துவிட்டு சென்னையில் யாரையோ சந்திக்க போகிக் கொண்டிருக்கிறாள், தயவு செய்து அவளை தடுத்து நிறுத்துங்கள் என கூறியிருக்கிறார். நான் செங்கல்பட்டு பரனூர் டோல்கேட்டை நெருங்கிய போது செங்கல்பட்டு எஸ்பி டி கண்ணன், செங்கல்பட்டின் ரூரல் இன்ஸ்பெக்டர் சுரேஷ், சப் இன்ஸ்பெக்டர் மணிகண்டன்,
10-15 காவலர்களுடன் எனது அலுவலக பயன்பாட்டு காரை மறித்தனர். எனது வாகனம் முன்னேறி செல்லாதவாறு ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் வாகனத்தை கொண்டு வந்து நிறுத்தினர். கண்ணன் சிறப்பு டிஜிபி எனது காரை தடுத்து நிறுத்துமாறு கூறியதாக கூறினார். நான் கேட்டுக்கொண்ட போதும் என்னை போக அனுமதிக்கவில்லை. பின் சிறப்பு டிஜிபி லைனில் இருப்பதாகவும் பேசும்படியும் கண்ணன் கூறினார். பேசாமல் என்னை அனுமதிக்காதது போல் தெரிந்ததால் 5 நிமிடத்திற்கு பின் செல்போனை வாங்கினேன். எதிர்முனையில் சிறப்பு டிஜிபி நான் நடந்துகிட்ட விஷயத்துக்காக உன் கால்ல வேணுனாலும் விழுறேன் என்றார். நான் டிஜிபியை சந்திக்க விரும்புகிறேன், எனவே கண்ணனை எனக்கு வழிவிடுமாறு கூறும்படி சிறப்பு டிஜிபியிடம் சொன்னேன். நான் அவரிடம் பேச விரும்பவில்லை என வலியுறுத்தி சொல்லியும், நான் உனது நலன் விரும்பி நண்பன், நான் பின்னாலே வந்து கொண்டிருக்கிறேன், நான் அங்கு வந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்றார். நான் அவருடன் எதை பற்றியும் பேச விரும்பவில்லை என்ற போதும் திரும்ப அதே விஷயங்களை கூறினார். என்னை போக அனுமதிக்கும்படி கூறினேன். சில எஸ்பிக்களிடமாவது பேசும்படி கேட்க அதில் அர்த்தமில்லை என்பதால் நான் அதை மறுத்தேன். அதற்கு பிறகு போனை நான் எஸ்பி கண்ணனிடம் கொடுத்தேன். சிறப்பு எஸ்பி கூறிய பிறகே என்னை போக அனுமதித்தார்கள் என நீள்கிறது அந்த எஃப்ஐஆர். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் அடாவடி தினகரன், பிடிவாத எடப்பாடி, போதும்டா சாமி, புதிய வாக்காளர்கள் ஓட்டு யாருக்கு, நக்கீரன் மெகா சர்வே, ரஜினி வாய்ஸ், கமல் கரார், சசியை சேர்க்காவிட்டால் தென் மாவட்ட நிலவரம், அதிமுக அமைச்சர் வெற்றி பெற திமுக மாஜிக்கள் திட்டம், விவசாய கடன் நகைக்கடன் உள்ளபடியே தள்ளுபடியா, நிஜ நிலவரம், வரும் ஆனா வராது, மதுரை எய்ம்ஸ் அவலம், உள்ஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நன்மை செய்யவில்லை, வேல்முருகன் அதிரடி, ராஜேஷ் தாஸ் என்னென்ன செய்தார், அதிர வைக்கும் எஃப்ஐஆர், இன்று நியாயம் அன்று பொள்ளாச்சி வழக்கும் பெண் எஸ்பியும், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.